ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் ஜனித்ரன். உங்கள் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் மீட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ என்னத்தை பற்றி பார்த்தீங்கன்னா, பிக்கல் ட்ரையல் ஸ்டேஜ் 2 நம்ம ஸ்டேஜ் 1 பண்ணியிருக்கோம், ஹந்தானா டு கலஹா. ஸோ அதிலே ரெண்டாவது ஸ்டேஜ் தான் இது, கலாவிலேருந்து லூல்கந்தில் போகிற ஹைக். வாங்க இதை பற்றின நிறைய விஷயங்கள் காய்ச்சி நம்ம இந்த ஸ்டேஜில் என்னென்ன ஸ்பெஷலாக இருக்குதுன்னு பார்த்துட்டு போகலாம். இது முதல் ஸ்டேஜில் மேப் ஹந்தானா டு கலஹா. ஸோ இப்போ நம்ம கலாவிலேருந்து லூல்கந்துரை நோக்கிய பயணம் இனிதே தொடர்கிறது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பிக்கல் ட்ரையல் மேப். கலஹாவிலேருந்து லூல்கந்திர போகிறதுக்கான மேப் இதுதான். ஸோ இதில் ஃபுல்லாக டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 14.5 கிலோமீட்டர், 14.5 கிலோமீட்டர், 9 மைல் தூரம் நடக்க போகிறோம் நம்ம இன்றைக்கி. கலஹா டவுன்லேருந்து லூல்கந்திர டீ எஸ்டேட் வரைக்கும். இந்த ஸ்டேஜில் என்னத்தை ஸ்பெஷலாக பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிலோன் டீ, ஃபாதர் ஆஃப் சிலோன் டீன்னு சொல்கிற ஜேம்ஸ் டெய்லரோட ஹிஸ்ட்ரியை தான் பார்க்க போகிறோம். அப்படியே சிலோன் டீயோட ஹிஸ்ட்ரியும் நம்ம பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஹிஸ்ட்ரியை பற்றி சொல்ல முன்னுக்கு இந்த ஸ்டேஜோட டீட்டெயில்ஸை பற்றி உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த ஸ்டேஜ் கலா டவுன்லேருந்து லூல்கந்திர வரைக்கும் நடக்கணும். தூரம் 14.5 கிலோமீட்டர். சாதாரணமாக நார்மலாக நடக்கிறத வச்சு யூகிச்சோம்னு சொன்னால் 4லேருந்து 5 ஹவரில் நடந்துடலாம் இந்த ஸ்டேஜை. ஸோ இதில் அதிகபட்ச ஹையஸ்ட் எலிவேஷன் 1060 மீட்டர். ஹையஸ்ட் பாயிண்ட் லூல்கந்திர ஸ்டார்டிங், லூல்கந்திரையிலேருந்து 480 மீட்டர் தான் ஹையஸ்ட் பாயிண்ட் இருக்குது. ஸோ நிறைய ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ் எல்லாம் இதில் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்ப்போம். இப்போ இந்த 14.5 கிலோமீட்டரை நம்ம ஒரே தான் நடக்க போகிறதில்ல, இதை நம்ம ஹாஃபாக பிரித்து தான் நடக்க போகிறோம். ஏன்னா இந்த ஸ்டேஜை பொறுத்தளவில் ஈஸி இல்லை, கொஞ்சம் கஷ்டம்தான். ஆஃப்டர் சைக்ளோனுக்கு அப்புறம் ரொம்பவே கஷ்டம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, இதெல்லாம் டெல்டோட்டையில் ஒரு ஏரியா, சைக்ளோனில் ரொம்ப டேமேஜ் ஆன ஒரு ஏரியா தான் அது. ஸோ நம்ம அதெல்லாம் பாஸ் பண்ணி தான் இன்றைக்கி நம்ம லூல்கந்திர டீ எஸ்டேட்டை போய்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ இதில் டவுன் ஏரியாவும் நம்ம பாஸ் பண்ணுவோம், டீ வில்லேஜஸ் பாஸ் பண்ணுவோம், ஃபாரஸ்ட், பைன் ஃபாரஸ்ட், நார்மல் மற்ற ஃபாரஸ்ட் காடுகள், அது எல்லாத்தையும் பாஸ் பண்ணி தான் நம்ம நடக்க போகிறோம். இன்றைக்கி அடிக்கிற வெயிலில் போய் தான் ஆகணும். 14.5 கிலோமீட்டர் நடக்கணும், நடந்தே ஆகுவோம். ஸோ காய்ஸ், இந்த ஸ்டேஜை பொறுத்தளவில் நம்ம நிறைய ஏற்றங்கள் ஏறணும். அதனால் இந்த ட்ரெயில் வந்தீங்கன்னு சொன்னால் முக்கியமாக தண்ணி கொண்டு வாங்க. தண்ணி தான் முக்கியம். ஏன்னா ஒரு ஸ்டேஜ்க்கு ஒரு ஆளுக்கு போதுமான தண்ணி 3 லிட்டர். ரொம்ப நடக்கணும், ரொம்ப வேர்வை வரும். ஸோ நம்மளுக்கு தண்ணி ரொம்ப அவசியம். ரொம்ப ஏற்றம் இருக்குது இந்த ஸ்டேஜ். டெல்டோட்டா வரைக்கும் 1060 மீட்டர் ஏற்றம் நம்ம ஏறணும். அதுக்கு பிறகு பைன் கார்டில் ஜிக்ஸாக் டைப்பில் ஏறணும். அதுவும் டெல்டோட்டையிலேருந்து கொஞ்சம் ஏற்றம் தான். ஸோ வெயில் டைமில் இருந்தாலும் சரி, மழை டைமில் இருந்தாலும் சரி, ஏற்றம் ஏறுறப்ப நம்ம உடம்பு நார்மலாகவே சோர்வடைஞ்சிரும். ஸோ நீங்கள் மற்ற ட்ரிங்க்ஸ் குடிக்கிறத விட தண்ணி குடிக்கிறது நம்மளுக்கு நல்லது. மற்ற ட்ரிங்க்ஸ் குடித்தோம்னு சொன்னால் நம்மளுக்கு ரொம்ப டயர்டாயிரும், நடக்க இயலாது, தண்ணி கேட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ தண்ணி குடிச்சிங்கன்னா ஓரளவு சரி நடக்கலாம். பேக்கெல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா பேக் பேக்கர்ஸ் கூடுதலாக போகிறதா இருந்தால்
வெயிட்டை குறைச்சிக்கொள்ளுங்க. ஏன்னா இந்த பைக்கில் 6 கிலோஸ்க்கான வெயிட் இருக்குது. மொதல் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ட்ரோன் கேமரா எல்லாம் எடுத்துக்க தான் போகிறனால வெயிட் கூட. அப்புறம் ஆட்கள் வாழ்கிறாங்க இந்த ஸ்டேஜ்லேயும். இந்த இதெல்லாம் டி எஸ்டேட் ரோட்ஸ். ஸோ சைக்ளோனுக்கு அப்புறமும் ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு இந்த ஏரியா. டெல்டா நியூஸ்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஏரியாக்கள்லையும் ஆட்கள் இன்னும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க பயம் இல்லாமல். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வர்றப்போ இந்த ட்ரெயில் யாராச்சும் கண்டினியூ பண்ணணும்னு ஆசை இருந்துச்சுன்னா, இன்னொரு விஷயம், எங்கிட்டலாம் நிறைய தேன் பூச்சி கூடுகள் இருக்குது. இப்போ நாங்கள் வரக்குள்ளேயும் எங்களை இந்த தேயிலை பிடுங்குற ஆட்கள் வார்னிங் பண்ணி தான் அனுப்புனாங்க. மேலே 2-3 கூடு கலையுது, ஸோ கவனமாக குயிக்காக போயிட சொல்லி. ஸோ அதெல்லாம் ஃபுல்லாக கவனிச்சிக்கிட்டே தான் இந்த சைடில் போகணும். ஏன்னா நிறைய மரங்களெல்லாம் இருக்குது. ஸோ அதில் தேன் பூச்சிலாம் நிறைய கூடு கட்டியிருக்கு. இந்த ட்ரெயிலில் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிக்அவுட் ட்ரெயில் மேப்பில் லைவ் லொக்கேஷன் பண்ணி வரப்போ ட்ரெயிலில் இந்த ரூட்டில் வர்றப்போ ஹையஸ்ட் எலிவேஷன் வந்தோன்னே இந்த மாதிரி ஒரு ஹட் ஒன்று தென்படும். ஹட்டுன்னு சொன்னால் இது தான் அந்த கொழுந்து இருக்கிற இடம்னு சொல்லுவாங்க, கொழுந்து மடுன்னு சொல்லுவாங்க. அதுலேயும் அந்த பிக்அவுட் ட்ரெயில் மார்க் இருக்குது. இப்போ நம்ம போக வேண்டியது ரைட் சைட். அந்த தேயிலை இருக்கிற இடத்தோடையே பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 ரோட் பிரியும். ஸோ நம்ம மேலே ரோட்டில் போகாமல் கீழே ரோட்டில் போகணும். அதுலேயும் அந்த மரத்தில் பாருங்கள், ஆரஞ்சு கலரில் பிக்அவுட் ட்ரெயில் சைன் மார்க் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் நான் சொன்ன மாதிரி நம்ம டிரெக்டாக கலாவிலேருந்து லூல்கந்திர போக போகிறதில்ல. கலாவிலேருந்து 14.5 கிலோமீட்டர்ஸ் பிரித்து தில் தோட்டம் வரைக்கும் போக போகிறோம். தில் தோட்டத்துலேருந்து தான் நெக்ஸ்ட் அந்த மீதம் இருக்க கிலோமீட்டர்ஸ் நம்ம தில் தோட்டம் டு லூல்கந்திர போகிற மாதிரி நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஏன்னா வெயில் ஓவர், ஸோ நடக்க இயலாது. நம்மளும் ஓரளவு தான் நடக்கலாம். ஸோ வெயிட் இல்லாட்டி நம்ம டிரெக்டாக நடக்கலாம். வெயிட் இருக்கனால அதையும் தூக்கிக்கிட்டு, ஏன்னா ஆஃப்டர் சைக்ளோனுக்கு அப்புறம் நிறைய டேமேஜ் ஆகிருக்கு ரூட்ஸ் எல்லாம். அதெல்லாம் நம்ம கவர் பண்ணி தான் நடக்கணும். இந்த வில்லேஜ் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கல்லுமலை அப்படின்னு பிக்அவுட் ட்ரெயில் அந்த சைன் போர்டில் போட்டிருக்காங்க. நம்ம இதெல்லாம் பாஸ் பண்ணி தான் போகணும். நீங்கள் பிக்அவுட் ட்ரெயில் எப்போ யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னீங்கன்னா, பிக்அவுட் ட்ரெயில் பாஸ் எடுத்தீங்கன்னு சொன்ன அந்த ட்ரெயில் போகிறதுக்கு அதில் உங்களுக்கு எல்லாமே அந்த டீட்டெயில்ஸை ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம எங்கே இருக்கோம், இந்த இடத்துக்கு பேர் என்னது, இந்த இடத்துல என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸும் நம்ம லைவாக பார்த்துக்கொள்ளணும் ஃபோன்லேயே. அந்த பிரிட்ஜை நம்ம பாஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சின்ன வயசான பாட்டி ஒன்று கடை ஒன்று போட்டிருப்பாங்க. அந்த கடையில் உங்களுக்கு தேவையான ட்ரிங்க்ஸு, ஐஸ்கிரீம், சின்ன ரெஸ்டாரண்ட் எடுத்துகிட்டு நம்ம கண்டினியூ பண்ணலாம். கண்டினியூ பண்ணி வர்றப்பே இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு இடம் ஒன்று நம்ம கண்ணில் தென்படும். நம்ம இதெல்லாம் பாஸ் பண்ணி தான் டெல்தோட்டைக்கு போகணும். ஸோ அழகான வியூ பாயிண்ட் ஒன்று தான் இதுவும். ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதாங்க ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். எனக்கு ஏன்னா ட்ரோன் வீடியோ நான் எடுக்க பார்த்தேன். ட்ரோன் வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு டைம் ஒன்று கிடைக்கல. ஏன்னா வெயில் டைம் வேறு, சம் பிளேசஸ் அப்ரூவல் எடுக்கணும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பப்ளிக் பிளேசஸ்னால் நம்ம ட்ரோன் ஷாட் பெருசாக எடுக்கலை. மெயின் வீடியோ மட்டும் தான் எடுத்துகிட்டு போனோம்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த ரோட்டை நம்ம ஃபாலோ பண்ணி வந்தோம்னு சொன்னால் நேராக விழுகுது தெல் தோட்ட பிரதேச சபை. அங்கே விழுகுது இந்த ரோட். ஸோ அன்றைக்கில் வந்து ஒரு 100 மீட்டர் 200 மீட்டர் தெல் தோட்ட டவுனுக்கு போயிடலாம். ஸோ நம்ம இந்த செகண்ட் ஸ்டேஜில் ஹாஃபை வெறும் ஹைக்கிங்கோடு முடிச்சிட்டோம். இன்னும் அட்வென்ச்சர் ஹைக்கிங் பாக்கி இருக்குது. அதையும் நம்ம கண்டினியூ பண்ணி போகலாம் வாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், தெல் தோட்ட டவுனில் நம்ம சின்ன ரெஸ்டாரண்ட் எடுத்துகிட்டு ஹைக்கை கண்டினியூ பண்ணலாம். இப்படி நம்ம ரூட்டை ஃபாலோ பண்ணி போகணுன்னு சொன்னால் இந்த பைன் ஃபாரஸ்ட்டுக்கு தான் அந்த ரூட் விழுகுது. இப்போ இனிமேல் தான் நம்ம அட்வென்ச்சரோட ஹைக்கிங் ஒன்று பண்ண போகிறோம். அதான் பார்த்திங்கன்னா பிக்கட் ஃபைல் சைன் வந்து மேப் காட்டுது. ஸோ வாங்க கண்டினியூ பண்ணிக்கிட்டு போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு வழியாக தெல் தோட்ட டவுனில் இருந்து லூக்கந்துறை முக்கிய பயணத்தை தொடர்றோம். ஸோ ஃபைன் ஃபாரஸ்ட்டுக்கு நம்ம என்டர் ஆகிறோம். இதுகளுக்கு இருந்து இந்த ஸ்டேஜ் அப்படின்னா இந்த செகண்ட் ஸ்டேஜில் தெல் தோட்டைக்கு அப்புறம் எல்லாமே அட்வென்ச்சர் ஹைக்கிங்காக தான் இருக்க போகுது. ஸோ வாங்க கண்டினியூ பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இந்த பைனஸ் காட்டூர் காலையை நடந்துக்கிட்டு கொஞ்சம் பின்னுக்குன்னு சொன்னால் சுமார் ஒரு 160 வருஷத்துக்கு பின்னுக்கு ஸ்ரீலங்காவில் மலையகத்தில் என்னென்ன சம்பவம் நடந்துச்சு, தேயிலை வர்றதுக்கு முன்னுக்கு ஸ்ரீலங்காவில் என்னென்ன பயிரிட்டு இருந்தாங்க அப்படின்னாலாம் பார்ப்போம், கதைப்போம். ஓகேயா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சுமார் 160 வருஷத்துக்கு முன்னுக்கு நம்ம ஸ்ரீலங்காவை பிரிட்டிஷ் வெள்ளைக்காரங்க தான் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களோட ஆட்சியின் கீழே தான் தேயிலை நாட்டப்படுறதுக்கு முன்னுக்கு என்ன நாட்டியிருந்தாங்கன்னா கோப்பி பயிர் செய்கையில் தான் ஸ்ரீலங்கா இருந்துச்சு. ஸ்ரீலங்கானா மலையகம் ஃபுல்லாகவே தேயிலை வர முன்னுக்கு தேயிலை பயிரிட்டு இடங்கள்லாம் கோப்பி பயிர் செய்கை தான் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் 1860 அந்த இயரில் ஒரு வைரஸ், ஒரு நோய் ஒன்று வந்து அந்த கோப்பி செடியெல்லாம் அழிய ஆரம்பிச்சிச்சு. ஒரு பூஞ்சை நோய் ஒன்று வந்து அழிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதை பயிர் செஞ்சு பார்த்துக்கிட்ட நமது முன்னோர்கள் ஸோ அவங்கெல்லாம் கஷ்டமாயிட்டாங்க. வேலை ஒன்று இருந்தால் தானே சம்பளம் கிடைக்கும், இல்லாட்டி வெள்ளைக்காரன் சும்மா சம்பளம் கொடுக்க மாட்டானுங்களே. அப்போ அவங்களும் வேலை வெட்டி இல்லாமல் நடுத்தெருக்கு வர மாதிரி ஆயிடுச்சு அந்த டைம்லையே. ஸோ வெள்ளைக்காரனுங்களும் நிறைய சயின்டிஸ்ட், நிறைய டாக்டர்ஸ் எல்லாம் அதுக்கு என்ன ஒரு தீர்வு காண்றதுன்னு சொல்லி நிறைய ரிசர்ச்சு நாங்கள் எல்லாம் செஞ்சு ஃபெயிலாக தான் ஆனாங்க. ஸோ நான் சொன்னேன் இந்த ட்ரையல் வந்து அட்வென்ச்சர் ட்ரையல்னு சொல்லி இப்படித்தான் இந்த செகண்ட் ஸ்டேஜ் இருந்துச்சு. ஃபுல்லாக அந்த பைனஸ் மரமெல்லாம் விழுந்து அதை நெருப்பு வச்சு ஸோ நடக்க இல்லாமல் வெயிட்டையும் தூக்கிக்கிட்டு அப்படி மரத்துக்கு கீழே போயிட்டு அதுக்கப்புறம் மரத்துக்கு மேலே நடந்து கை காலெல்லாம் சகதி ஆகி பெரிய ஒரு கட்டான சூழ்நிலையில் தான் நடந்தோம். ஸோ இது தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு இந்த பயணங்கள். இப்படி தானே ஒரு அட்வென்ச்சர் ஹைக்னா இருக்கணும். ஸோ கஷ்டப்படுற அளவுக்கு என்ஜாய் பண்ணணும். ஸோ இதெல்லாம் பார்த்து யாரும் பயந்துறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது என்னன்னு சொன்னால் ரூட் கிளியராக தான் இருந்திருக்கு. ஆஃப்டர் சைக்ளோனுக்கு அப்புறம் அந்த விழுந்த மரங்களையெல்லாம் நெருப்பு வச்சுருக்காங்க. நெருப்பு வச்சதுலேருந்து அந்த கொஞ்சம் அந்த ரூடெல்லாம் இல்லாமல் போயிட்டு கொஞ்சம் இந்த பில்லெல்லாம் முளைச்சி நீங்கள் பார்ப்பீங்க வீடியோவில். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ரூட் வந்து கிளியர் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ அந்த கீழே விழுந்திருக்க மரங்கள் அவங்க நெருப்பு வச்சுருக்காங்க, அதுக்கெல்லாம் மேலே ஏறி தான் நம்ம ரூட்டை ஃபாலோ பண்ணுறதா இருந்துச்சு. அப்படி சில பல இடங்களில் ஸ்லீப் வந்துருந்துச்சு. இதெல்லாம் ஃபுல்லாக ஸ்லீப் வந்தது.
யாரும் பார்த்தோன்னே கான் மாதிரி இருக்கும், கானை நினச்சிட்டாங்க, சிரிப்பு வந்தது தான். அதில் எல்லாம் தான் ஏறி போனோம். பரவாயில்ல, இதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான அட்வென்ச்சராக தான் இருந்துச்சு. ஸோ அப்படியே நம்ம ஹிஸ்ட்ரிக்கு போவோம். அப்போ அந்த பூஞ்சை நோய் வந்தோடனே நிறைய பேர் நிறைய ரிசர்ச் பண்ணாங்க அந்த டைம்லேயே. ஸோ அதெல்லாம் ஒன்றுமே சக்ஸஸ் ஆகலை. ஸோ இப்போ இருக்கிற இந்த டீ, ஸ்ரீலங்கா டீ எவ்வளோ ஃபேமஸ் ஆகியிருக்கோ, அந்த ஃபேமஸுக்கு காரணமானவர் ஒரு 17 வயசு ஸ்காட்லாண்டை சேர்ந்த ஒரு சிறுவன்னு சொன்னால் யாரையுமே நம்ப முடியாது. அதுதான் உண்மை. அதுதான் இலங்கையிட வரலாற்றையே மாற்றின அவர் தான் எப்படி சொல்கிறது, அந்த நான் சொன்னேன்ல நம்ம இந்த ஹைக் ஸ்டார்ட் பண்ணக்குள்ளேயே சிலோன் டீட ஃபாதர் அவர் தான். ஸோ அவர்கிட்ட ஹிஸ்ட்ரியை நான் சொல்கிறேன். அவர் யார், அவர் இங்கே உள்ளவர், எப்படி ஸ்ரீலங்கா வந்தார், என்ன காரணத்துக்காக வந்தார், அதெல்லாம் நான் சொல்கிறேன். வாங்க கண்டினியூ பண்ணிக்கிட்டே போவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம படித்த ஹிஸ்ட்ரி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். இவரை பற்றி நான் கிரேட் 10ல் படிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் தான் நம்ம நீ ஸ்கூலில் படிக்கிற ஹிஸ்ட்ரியெல்லாம் வேறு அப்படின்னு அந்த அவ்வளோ எக்ஸாமோட அந்த கதை முடிஞ்சிடுமே. ஸோ அந்த ஹிஸ்ட்ரியை நம்ம புரட்டி பார்க்குறப்ப தான் அதில் சுவாரஸ்யம், அதில் இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு சரியாக விளங்கும். ஸோ அதை பற்றி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். 1835 ஸ்காட்லாண்டில் ஒரு தச்சு வேலை செய்கிறவரோட மகனாக தான் இவர் பிறந்தார். இவரோட பேர் மிஸ்டர் ஜேம்ஸ் டெய்லர். இவர் 17 வயசில் தான் ஸ்ரீலங்காவுக்கு வந்தார் இவர். ஸோ அவருக்கு இப்போ நம்ம 17 வயசில் ஸ்ரீலங்கா வந்தார். அவர் ஸ்ரீலங்கா வர்றப்போ இயர் 1852. 1852ஆம் ஆண்டு தான் இங்கே வர்றாரு. இங்கே ஏன் வந்தாருன்னு சொன்னால், அந்த டைமில் அவர் வந்த டைம்லையும் ஸ்ரீலங்காவில் தேயிலை இருக்கலை. அப்போ எல்லாம் இருந்தது கோபி தான் பயிரிடப்பட்டு இருந்துச்சு ஸ்ரீலங்காவில். ஸோ அந்த கோபி தோட்டங்களை சூப்பர்வைஸ் பண்ண தான் இவர் வர்றாரு. அவரோட 17 வயசில் இங்கே வராரு. ஸோ அவர் இங்கே ஸ்ரீலங்கா வந்தோடனே அவரை இந்த தெல்தோட்டையில் இருக்க லூல்கந்துரை எஸ்டேட்டுக்கு அனுப்பிட்டாங்க. இப்போ நம்ம அங்கே தான் போக போகிறோம். ஸோ அங்கே சரியான குளிர், ஃபுல்லாக காடு, அதுக்கப்புறம் காட்டு விலங்குகள், அந்த மாதிரி தான் அப்போ சிச்சுவேஷன் இருந்திருக்கு. ஸோ அவர் இங்கே ஸ்ரீலங்கா வர முன்னுக்கு அவங்களோட ஊரில் அந்த ரோடெல்லாம் செய்கிற ஒரு இடத்துல வேலை செஞ்சுருக்காரு. அதனால் அது இதை விட கஷ்டமாக இருக்குமே. ஸோ கைஸ் பாருங்கள், அந்த சின்ன டவுன் மாதிரி விளங்குது, நான் மார்க் பண்ணுறேன் அந்த வீடியோவில். அதுதான் தெல்தோட்ட டவுன். இது நம்ம இப்போ ஜிக்ஸெக்கில் மலை ஏறிக்கிட்டு இருக்கோம், ஜிக்ஸெக் ரோட்டில். ஸோ அந்த ரோட்டில் தான் இந்த மாதிரி மரமெல்லாம் கிடந்துச்சு. அதெல்லாம் ஏறி தான் அட்வென்ச்சர் ஹைக்கிங் ஒன்று பண்ணோம். நல்லா தான் இருந்துச்சு, நல்லா கூலாக, அவ்வளோ கீழே. ஸோ கைஸ், நம்ம ஹிஸ்ட்ரி கொஞ்சம் போவோம். 1860க்கு அப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் டெவஸ்டேட்டிங் எமிலி இவர் வந்ததுக்கு பிறகு இந்த டெவஸ்டேட்டிங் எமிலின்னு சொல்கிற ஒரு நோய், பசுமையான மலை, அப்புறம் மரம், இந்த கோபி பிளான்ட், அது எல்லாத்தையுமே கரைக்கிடுச்சு அந்த நோய். அது ஒரு வைரஸ் மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அது இல்லாமக்கிறதுக்கு நிறைய ரிசர்ச் பண்ணினாங்க அப்போவே, ஃபாரினர்ஸ், அப்போ இருந்த வெள்ளைக்காரவங்க, பிரிட்டிஷ் ஆக்கெல்லாம். ஸோ அதெல்லாம் ஒன்றுமே சக்ஸஸ் ஆகலை. ஸோ அப்போயே அவங்க அந்த கோபி உற்பத்தியை நிறுத்திட்டாங்க. ஸோ காய்ஸ், இப்போ நம்ம இருக்கிறது தெல்தோட்டையில் பைன் கார்டெல்லாம் பாஸ் பண்ணி ஹுலாங் எல்ல ராக்னு சொல்கிற ஒரு இடம், அழகான வியூ பாயிண்ட் ஒன்று இது. ஸோ காய்ஸ், மிஸ் பண்ணிடாமல் வாங்க, இந்த ட்ரெயிலில் வாங்க. இந்த பாருங்கள், பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த பிளேஸ், நல்லா காற்றடிக்குது. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வியூ பாயிண்ட். நம்ம இப்போ டாப்பில் இருக்கோம், இதுக்கு மேலே நம்ம போகலாம். ஸோ நம்ம ரோட் காமிக்கிறது இந்த டாப்பில் தான். இப்போ நம்ம நடக்கிற இந்த பாதையை தான் சுமார் 160 வருடங்களுக்கு முன்பும் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் நம்பவே முடியலை, சத்தியமாக நம்ப முடியலை. நம்ம அவ்வளோ ஒரு அழகான படைப்பு மேலே தான் நடந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்குற யாராக இருந்தாலும் ஓகே, நீங்கள் வாங்க, பிகோ ட்ரைல் பாருங்கள். ஃபுல் அது பார்த்தா தான் ஃபுல். இப்போ நீங்கள் வீடியோவில் என்ன தான் பார்க்குறீங்களோ அதை விட 100 மடங்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் நீங்கள் நடந்து பார்த்தா தான். ஸோ பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது. இதை வாயெல்லாம் சொல்ல முடியாது. இங்கே நான் ட்ரோன் வியூ ஷாட்டோட எடுக்க பார்த்தேன். காற்று ஓவராக இருந்ததுனால ட்ரோனை ஃப்ளை பண்ண முடியலை, அதோட டைமும் இருக்கலை. ஓகே, வாங்க கண்டினியூ பண்ணிக்கிட்டு போகலாம்.
ஸோ அப்போ இருந்த சில அந்த இப்போ லூல்கந்தர் எஸ்டேட் மாதிரி நிறைய எஸ்டேட்கள் இருந்திருக்கும் இல்லையா, அந்த ஏரியாவில் உள்ளவங்கெல்லாம் கோபி பார்த்துக்கிட்டு இருந்தவங்கெல்லாம் போயிட்டாங்க, எங்களுக்கு இதுக்கு மேலே இதை கவனிக்க முடியாது, இதெல்லாம் ஃபுல்லாக நோய்வாய்ப்பட்டுருச்சு, ஸோ இந்த கோபி பயிற்சிக்கு இதுக்கு மேலே இலங்கையில் கண்டினியூ பண்ண முடியாதுன்னு சொல்லி போயிட்டாங்க. அப்போ மட்டும் நம்மளால் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார், சின்ன ரிசர்ச் ஒன்று பண்ணிக்கிட்டு இருந்தார். ஸோ அவர் இந்தியாவில் இருக்க அசாம் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் போயிட்டு தேயிலை விதைகளை கொண்டு வந்தார். இப்போ நம்ம மலையக பக்கத்தில் பொடியமார்கள்லாம் சொல்லுவாங்க, தேயிலை கொட்டைன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த தேயிலை விதைகளை இந்தியாவிலேருந்து கொண்டு வந்து, ஸோ காய்ஸ் இங்கே பாருங்கள், இங்கேயெல்லாம் அந்த பழைய ஆக்கள் இருந்த வீடு, வீடு இதுக்கு மேலே ஒரு இன்னொரு பில்டிங் ஒன்று இருந்துச்சு உடைஞ்சது, அது வந்து ஒரு சர்ச் மாதிரி இருந்துச்சு, பழைய பெல்லெல்லாம் இருந்துச்சு, அப்போவும் ஆக்கள் இருந்திருக்காங்க. ஸோ பாருங்கள், அப்போ இந்த ஏரியாவில் எவ்வளோ அழகாக பீஸ்ஃபுல்லாக இருந்திருப்பாங்க ஏன்னா அந்த டைமில், அதெல்லாம் நினச்சி பார்க்குறப்ப புழுதரிக்குது. ஸோ இவர் வந்து அந்த ரிசர்ச் பண்ணிக்கிறப்ப அவருக்கு சின்ன ஏரியான்னு தேவைப்பட்டுச்சு. ஸோ 1867 லூல்கந்துரையில் ஃபீல்டு நம்பர் 7 அப்படிங்கிற ஒரு அந்த எஸ்டேட்டில் ஒரு அளவை எடுத்து, அந்த அளவுக்கு சொல்லுவாங்க ஃபீல்டு நம்பர் 7ன்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் 19 ஏக்கரில் தான் அவர் ஃபஸ்ட்டாகவே டீயை நாட்டியிருக்கார், தேயிலை நாட்டி சக்ஸஸ் ஆகியிருக்காங்க தான். ஸோ இப்போவும் சொல்லுவாங்க அந்த ஃபீல்டு நம்பர் 7 தான் முதலாக ஸ்ரீலங்காவிலே தேயிலை நாட்டின இடம்னு சொல்லி, தேயிலை கன்று அங்கே அந்த ஃபீல்டு நம்பர் 7 தான், அந்த 19 ஏக்கரில் தான் ஜேம்ஸ் டெய்லர் தேயிலை விதைகளை கொண்டு வந்து அதை பயிராக்கியிருக்காரு, அங்கே தான் கண்ணுகளாக வளர வச்சுருக்காரு. ஸோ அந்த பில்டிங் ஸ்ட்ரக்சர்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குது. இது வந்து ஃபாரஸ்ட்டால் அடித்த அந்த ஒரு சிம்பிள் ஒன்று. ஸோ நம்ம அந்த ஏரியாவில் சின்ன ஒரு காட்டுப்பகுதியை பாஸ் பண்ணி தான் நம்ம ஜேம்ஸ் டெய்லர் டீ எஸ்டேட்டுக்கு போக போகிறோம். ஸோ இப்போ இவர் வந்து ஓகே தேயிலையை நாட்டியாச்சு, தேயிலையும் வந்துருச்சு, இப்போ அதை எப்படி காசாக்குறது, ஸோ அதை யோசித்தார். ஸோ இவருக்கு கொடுத்த இடத்துல அந்த அப்போலாம் பழைய பில்டிங்ஸ் எல்லாம் கட்டி கொடுத்துருக்க மாட்டாங்களே, ஸோ அப்போ தான் இவர் வந்து ஃபுல்லாகவே இவரோட டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காரு. அந்த காலத்தில் பாருங்கள் இவரோட அறிவை எப்படி யூஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லி. அப்போ அவருக்கு சின்ன மரத்தால் தான் மரப்பலகையால் ஒரு வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. அங்கேருந்தே சீனானா பேசிக்காக அங்கே தான் டீ ஃபஸ்ட்டாகவே இருந்துச்சு. ஸோ அங்கேருந்து சில பல விஷயங்களை எடுத்து இவர் படித்து அந்த மர வீட்டிலையே இவர் அந்த சிம்லி டீயை கொஞ்சம் எப்படி சொல்கிற சூடாக்குவாங்க இல்லையா டீ இலைகளை, ஸோ அதுக்கான இதெல்லாம் செஞ்சுருக்காரு இவர் அங்கே வீட்டிலேருந்து. ஸோ இவர் ஃபஸ்ட்டாக கையிலேயே அந்த தேயிலை கொழுந்த சுருட்டி, அதுக்கப்புறம் அந்த களிமண் அடுப்பில் இலையை வச்சு காய வச்சு, அந்த கொழுந்த காய வச்சு அதை அப்புறம் ட்ரை பண்ணி எடுத்து அதை. ஸோ அப்படி தான் இவர் வந்து 1872 இவருக்கு ஓகே டீ வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு, ஃபுல்லாகவே சக்ஸஸ் ஆகிடுச்சு, கண்டுபிடிச்சிட்டாரு, தேயிலை தூளை கண்டுபிடிச்சிட்டாரு யார், நம்ம ஜேம்ஸ் டெய்லர். ஸோ அதுக்கப்புறம் இவருக்கு இனி அவ்வளோ பெரிய குவான்டிட்டி 19 ஏக்கர்லேயே அவ்வளோ டீ, ஒரு மரத்தில் இருக்க டீயை பிடுங்கி அவர் கையில் சுருட்டி, அதுக்கப்புறம் அந்த களிமண் அடுப்பில் ட்ரை பண்ணி அது சக்ஸஸ் ஆகிடுச்சு. இப்போ அதே ஏறாதே. ஸோ அவர் வந்து ஃபுல்லாக சொந்தமாக அவரோட சொந்த கண்டுபிடிப்பில் சொந்த இயந்திரங்களை கண்டுபிடிச்சி ஒரு ஸ்ரீலங்காவோட ஃபஸ்ட் தேயிலை தொழிற்சாலையை கண்டுபிடிச்சார். யார் கண்டுபிடிக்கல, உருவாக்கிட்டார் நம்ம ஜேம்ஸ் டெய்லர். நண்பர்களே, இப்போ நம்ம கால் வைக்க போகிறது வந்து இலங்கையின் வரலாற்று சிறப்புமிக்க முதல் தேயிலை தோட்டம் ஆரம்பிக்கப்பட்ட இடம் லூல்கந்துரை டீ எஸ்டேட்டில் தான் இப்போ நம்ம இருக்கோம். அவ்வளோ அழகாக இருக்குது அங்கே உள்ள தேயிலையெல்லாம். ஏன்னா ஒரு இப்போ நுவரெலியை பொறுத்தளவுக்கு அங்கே ஒரு மாதிரி டீ வளரும், தேயிலை தோட்டம் இருக்கும். அங்கிட்டு கெண்டி, ஸோ இங்கிட்டு உவா, வெளிமடை அந்த சைடெல்லாம் பொறுத்தளவில் அந்த டீ கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ அதை பற்றி நான் சொல்கிறேன், இந்த டீ வந்து எப்படி டீயை பிரிக்கிறாங்கன்னு சொல்லி. ஸோ நம்ம உள்ளுக்கு வந்தோம்னு சொன்னால் இந்த இப்படி தான் இருக்கும். இன்னொரு ஜங்ஷன் ஒன்று இருக்கும், ஜேம்ஸ் டெய்லர் பங்களோ,
அதுக்கப்புறம் கொண்டகலை ராக், இங்கிட்டு பார்த்திங்கன்னா ஜேம்ஸ் டெய்லர் ஷீட் அதெல்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ நம்ம அது உள்ளே டீ எஸ்டேட் உள்ளே பார்க்கலாம். ஸோ இதுக்கு தான் இங்கே தான் முதலாக இலங்கையில் முதலாக தேயிலையை நாட்டியிருக்காரு நம்ம ஜேம்ஸ் டெய்லர். பாருங்கள் எவ்வளோ கண்குள்ளாக காட்சியாக இருக்குன்னு. ஸோ வாங்க நம்ம ஹிஸ்ட்ரிக்கு போவோம். அப்போ இவர் கண்டுபிடிச்சிட்டாரா, ஓகே ஃபேக்ட்ரியும் ஓப்பன் பண்ணிட்டாரு. அது நம்ம ஜேம்ஸ் டெய்லர். இப்போ இங்கே எல்லாம் ஓகே ரெடி ஆகிடுச்சு, ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த வருஷம் இப்போ 1872 தானே நான் ஒரு சொந்த கையிலலாம் சுருட்டி என்னென்ன செஞ்சு கண்டுபிடிச்சாரு. இப்போ 1873 வெறும் 23 பவுண்ட்ஸ் 23 பவுண்ட் எடை கொண்ட முதல் தேயிலையை எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க எங்கே, லண்டனுக்கு. ஸோ லண்டன் ஏலத்துக்கு போணுச்சு. ஸ்ரீலங்காண்ட ஸ்ரீலங்காவில் பயிரிட்ட தேயிலை தூள்னு சொல்கிறதோட தேயிலை ஓகே அவர் தூள் டஸ்ட் பண்ணி அனுப்புனாரா இல்லாட்டி என்ன மாதிரி அனுப்புனான்னு தெரியலை, போணுச்சு. ஓகே அதுக்கு முன்னுக்கு வாங்க ஜேம்ஸ் டெய்லர் ஷீட்டை பார்த்துருவோம். இந்த ஜேம்ஸ் டெய்லர் ஷீட் எப்படின்னு சொன்னால், இப்போ அவர் சூப்பர்வைசிங்க்கு தானே வந்தார். இந்த லூல்கந்துரை டீ எஸ்டேட்டில் இந்த ஏரியாவில் உட்காந்து தான் அவர் ஃபுல்லாக பார்த்துருக்கார். எங்கே என்னென்ன மாதிரி இந்த வியூ பாயிண்ட் ஒன்று தான் இது. நிறைய பேர் ஃபோன்லாம் பார்த்துருப்பீங்களா இருக்கும். ஸோ அதையும் காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஆனால் இந்த ஏரியாவுக்கு வந்தோன்னே ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங்ஸ் ஒன்று கிடைக்கிது. தேயிலை மலையிலலாம் பார்த்தோன்னே அவ்வளோ க்ளீனாக வச்சுருக்காங்க. உண்மைக்குமே கிரேட் தான். ஏன்னா மற்ற தேயிலை தோட்டங்களெல்லாம் சொப்பின் அது பேப்பர் அது இது சின்ன ஒரு ஊற்றது சரி கிடைக்கும். ஆனால் இங்கேலாம் ஒரு சொப்பின் பேக்கோ இல்லாட்டி அந்த பிளாஸ்டிக் குப்பைகளோ ஒன்று கூட பார்க்க எல்லாம் அவ்வளோ கிளியராக இருக்குது. ஸோ காய்ஸ் இது தான் ஜேம்ஸ் டெய்லர் ஷீட்னு சொல்லுவாங்க. இவர் இந்த கல் மேலே உட்காந்து தான் இந்த விலங்குது பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட். வியூ பாயிண்ட் இல்லை அது. அப்போ இதுலாம் தேயிலை தோட்டமெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் இங்கே இருந்த ஒரு கண்காணிப்பாராம். ஸோ வாயில் அந்த சிகரெட் பைப் புகையிலை பைப் அதை வச்சுக்கிட்டு புக் ஒன்று வச்சுக்கிட்டு இங்கே உட்காந்து தான் ஓகே இந்த ஏரியாவில் தேயிலை நல்லாயிருக்கு, இந்த கொஞ்சம் செழிப்பாக இருக்குது அப்படின்லாம் இங்கே இருந்து அவர் நோட் பண்ணியிருக்காரு. ஸோ நான் என்ன தான் வீடியோவில் நல்லாயிருக்கு இப்படி இருக்குது சட்டை அப்படியாக இருக்குதுன்னு சொன்னாலும் நீங்கள் உண்மைக்குமே உங்களுக்கு நீங்கள் எடுக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி வராது. ஸோ கைஸ் வாங்க இந்த டீ எஸ்டேட்டுக்கு நீங்கள் இந்த மாதிரி பிக்கோ ட்ரைல் பைனஸ் கார்ட்லாம் ஏறி இறங்கி வரணுங்கிற விஷயம் இல்லை. நீங்கள் கலாவில் டிரெக்டாக தேல்தோட்டையிலேருந்து லூல்கந்துரை டிரெக்டாகவே நீங்கள் வரலாம். இது பிக்கோ ட்ரைல் இது முன்னே யூஸ் பண்ணதுனால இந்த ரூட் இருக்குது. ஸோ இவர் தான் கைஸ் ஜேம்ஸ் டெய்லர் மாத்தியா இந்த கல்லுப்பாறையில் உட்காந்து அப்படி தான் பார்த்துருக்காரு. ஸோ நண்பர்களே இந்த வீடியோ என்ன ஒரு சின்ன ஒரு ஐடியா ஜெமினியில் போட்டு வீடியோ எடிட் பண்ணேன். ஸோ வாங்க அடுத்து இதில் இந்த எஸ்டேட்டுகளுக்கு நிறைய பார்க்க இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு டைம் ஒன்றும் இல்லாதனால அதெல்லாம் இந்த வீடியோவில் போடல. அதனால் நான் இன்னொரு நாளைக்கு போய்ட்டு தனியாக செப்பரேட்டாக ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். நிறைய இடங்கள் இருக்குது. கொண்டகலை மவுண்டன் ஏறலாம். பிறகு அந்த ஜேம்ஸ் டெய்லர்ட கோட்டேஜ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் இந்த வீடியோவில் போடாததுக்கு இன்னொரு வீடியோ அதுக்கு சிறப்பாக தரமாக ட்ரோன் வியூஸ் எல்லாம் ஷோட்டெல்லாம் எடுத்து நான் அழகாக போட்டுக்கிறேன். ஸோ நம்ம வாங்க ஹிஸ்ட்ரிக்கு போவோம். அப்போ 1873 அந்த 23 பவுண்ட் ஜஸ்ட்டு 23 பவுண்ட் தேயிலையே லண்டனில் இருக்க ஒரு ஆப்ஷன் ஒன்றுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அங்கே இருந்த அந்த ஆப்ஷனில் இருந்த ஆட்கள் அப்போ அந்த பெரிய ஒரு சளிக்காரங்க தானே இருந்திருப்பாங்க. அவங்களாம் நம்ம ஸ்ரீலங்கன் டீயை பார்த்தோன்னே பிரமிச்சு போயிருக்காங்க. ஸ்ரீலங்கன் டீயோட ஸ்மெல் ஸ்வீட் அந்த சென்டுக்கும் ஆச்சரியம் அடைஞ்சு போயிட்டு என்னடா இவ்வளோ ஃபெயிலியரான ஒரு நாட்டில் இப்படி ஒரு சாமான் அங்கேருந்து இங்கே நம்ம வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அதிசயமாக பார்க்குறப்ப நிறைய பேர் நம்ம ஜேம்ஸ் டெய்லர்கிட்ட என்னதுக்கு இந்த தேயிலை விதைகளுக்கும் அவரோட ஐடியாவுக்கும் போலிங் போட்டு இருந்தாங்கன்னா ஜேம்ஸ் டெய்லர்கிட்ட அப்படி ஸ்ரீலங்காவில் இந்த மாதிரி தேயிலை அந்த அட்வைஸ் கேட்குறதுக்கு. ஸோ அப்போ தான் ஸ்ரீலங்கன் டீயை மார்க்கெட் ஏறினுச்சு. அந்த ஆப்ஷனில் தான் அந்த 23 பவுண்டில் தான் ஸ்ரீலங்கன் தலையிலதே மாறினுச்சு. ஸோ அதுக்கு பிறகு வந்தார் நம்ம ஜேம்ஸ் டெய்லரோட
ஜேம்ஸ் டெய்லரை மீட் பண்ணுறதுக்கு அந்த டைமில் இருந்த பிஸ்னஸ்மேன் சொன்னால் அவர் பேர் சொன்னால் அப்போ எல்லாருக்கும் ஷாக் ஆகிடுங்க. தாமஸ் லிப்டன். இப்போ நிறைய பேர் க்ரீன் டீலாம் குடிப்பீங்க. அந்த லிப்டன் அந்த எல்லோ கலர் பாக்ஸில் இப்போ கூட வருது. எல்லோ கலர் பாக்ஸில் அந்த சின்ன இப்போ கட் பண்ணி இருக்குமே இந்த டீ, ப்ளெயின் டீ. ஸோ அதில் பாருங்கள் லிப்டன், தாமஸ் லிப்டன்னு சொல்லியிருக்கோம். அது வேறு யாரும் இல்லை, இவர் தான். தாமஸ் லிப்டன் வந்து ஒரு சந்தைப்படுத்தல் மீது இப்போ ஒரு சாமான் கிடச்சின்னா அது அழகாக மார்க்கெட் பண்ணிடுவார். சரியா? அவர் வந்து நம்ம ஜேம்ஸ் டெய்லரை லூல்கந்தூரில் வச்சு மீட் பண்ணுறாரு. ஸோ அப்போ அவங்க ஒரு பிளான் பண்ணுறாங்க. இப்போ இந்த ஐட்டம் வந்து பணக்காரவங்க மட்டும் யூஸ் பண்ண இயலாது, சாதாரண மக்களும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஓகே அப்படின்னு சொல்லி மார்க்கெட் பண்ணலாம், சாதாரண மக்களுக்கும் மார்க்கெட் பண்ணலான்னு சொல்லி 2 பேரும் கலந்து யோசித்து ஒரு இதுக்கு வராங்க, ஒரு முடிவுக்கு வந்தோடனே. ஸோ இவங்க இப்படி ஒரு முடிவு எடுத்தோன்னு தாங்க சிலோன் டீ அப்படிங்கிற ஒரு பிராண்ட் வந்து வருது. சரியா? உருவாகி வருது. ஸோ நம்ம எண்டிங் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம் நண்பர்களே. ஸோ அதுக்கப்புறம் சில பல காரணங்கள்னால அப்படியே அவருக்கு வயசு ஏறிட்டு போகுது. 57 வயசில் ஜேம்ஸ் டெய்லர் காலமாகி விடுகிறார் 1892. அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்பெஷலான விஷயம், ஒரு 40 வருஷம் ஸ்ரீலங்காவில் இருந்திருக்காரு. அந்த 40 வருஷத்தில் ஒரே ஒரு முறை தான் லீவ் எடுத்திருக்காரு. அதுவும் எதுக்குன்னு சொன்னால் இந்தியாவுக்கு போயிட்டு தேயிலை பற்றின விவரங்களை தேடிக்கொள்றதுக்கு தான் லீவ் எடுத்திருக்காரு. ஸோ அவர் ஃபுல்லாக லவ் பண்ணது வந்து அந்த லூல்கந்தூர் டீ எஸ்டேட் அந்த டீ ஒரு கண்டுபிடிச்ச அந்த இதுகளை தான் ஃபுல் ஆர்வமாக அந்த 40 வருஷமும் இந்த லவ்வில் இருந்திருக்காரு. ஒரு வெட்டிங்கெல்லாம் ஒன்றும் பண்ணி இல்லை. ஸோ அதனால் இவர் இந்த தவறி போன விஷயத்தை கேட்ட ஸ்ரீலங்கன் மக்களெல்லாம் நிறைய அப்செட்டாக கவலையாகி 24 ஊர் தலைவர்கள் சேர்ந்து அவருடைய அந்த சவப்பெட்டியை வந்து தோல்லே சுமந்துக்கிட்டு போயிருக்காங்க. இங்கேருந்து லூல்கந்தூரையிலேருந்து கெண்டி மாயாவில் இருக்கிற அந்த புதைக்குழி 18 மைல் தூரம் நடந்து போயிட்டு அடக்கம் பண்ணியிருக்காங்க ஊர் மக்கள். ஸோ நம்ம ஸ்ரீலங்காக்களும் ஜேம்ஸ் டெய்லர் மேலே அவர் ஒரு லவ்வில் இருந்திருக்காங்க. வெள்ளைக்காரணங்களையும் தூக்க விடலையா, இவங்களே இந்த 24 ஊர் தலைவர்களும் சேர்ந்து தூக்கி கொண்டு போய்ட்டு மாயாவில் இருக்க மயானத்தில் அடக்கம் பண்ணியிருக்காங்க. ஸோ இனியும் நம்ம கப் ஆஃப் பிளான்டி ஒன்று டேஸ்ட் பண்ணுறப்ப இவ்வளோ பெரிய ஹிஸ்ட்ரி ஒன்று நம்மளுக்கு ஞாபகம் வராட்டி இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எண்டிங் பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. இதுதான் ட்ரெயில் எண்டிங் பாயிண்ட். ஓகே, போர் அடிக்காமல் எல்லாம் கண்டினியூ பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த ஸ்டேஜில் இன்னொரு ஹிஸ்ட்ரியோட உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். காய்ஸ், பாய், டடா.